அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். 2025 இந்த வருட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். இந்த 2025 வந்து பாத்தீங்க அப்படின்னா 3/4/3/2/2025 வரைக்கும் குரு பகவான் வக்ரத்திலேயே இருப்பார். 4/2/2025 தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 14/5/2025 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சியாகி 18/10/2025 வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிசார பெயர்ச்சியா போறாரு கடகராசிக்கு. அதிசார பெயர்ச்சியா போய் 11/11/2025 மறுபடியும் குரு வக்ரம் அடைகிறாரு. 29/3/2025 சனிக்கிழமை குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்குனி மாசம் 15ஆம் தேதி இந்த கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த 18/5/2025 ராகு கேது பெயர்ச்சி ஆகுது. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட பலனாகப்பட்டது ராகு கேதுவை வச்சுதான் நம்ம வருட பலனா எடுக்கிறோம். ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இது எல்லாத்தையும் வச்சு வருட பலனா எடுக்கும்போது இது எல்லாமே ஒரு கலப்பு பலனா அப்படியே முழுமையான ஒரு வருட பலனா அமையுது. இது 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அப்படின்னாலே ஒரு பொறுப்பு பக்குவம் இது எல்லாமே அதிகம் கொண்டவர்கள். ஏன் அப்படின்னா இந்த கடக ராசி கடக லக்கணம் எதுவா வேணாலும் இருக்கட்டும், இந்த 2024 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100% 60% பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. 40% பேர் ஒரு சந்தோஷத்தை நினைச்சிருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா விதியினுடைய அமைப்பு நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருந்து இன்னைக்கு கோச்சாரமும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில இந்த 40% பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலைமையில இருந்தாங்க. 60% பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கு ஆளானாங்க. இப்ப இந்த கடகராசியை பொறுத்த அளவுக்கு சந்திரன் தான் ராசிநாதன், தாய் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். தாய்க்கு உண்டான பொறுப்பு பக்குவம் ஒரு கடமை உணர்ச்சி இது எல்லாம் கொண்டவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இந்த 2024 வாழ்க்கையில ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சு ஒரு பலவீனத்தை சந்திச்சு தொழிலா இருக்கட்டும், குழந்தைகள் மூலியமா இருக்கட்டும், வருமானம் வரக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலவீனத்தை சந்திச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்கள் இந்த நிலையில இருக்கீங்க. இன்னைக்கு சனியினுடைய தாக்கமும் உங்களுக்கு உண்டு. 2024 வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய ராசிக்காக 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் அஷ்டம சனி. அப்ப இந்த சனியினுடைய தாக்கம் இருந்தாலுமே ஒரு பலவீனம் காலு சம்பந்தமா, ஒரு வயிறு சம்பந்தமா, நீர் சம்பந்தமா, இந்த மாதிரியெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பலவீனத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துருச்சு. அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 அப்படிங்கிறத விட 2025 அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு இன்பம்னு ஒண்ணு வந்து சகல விதமான செல்வங்களையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த 2025 தான். 2025 இந்த ராஜ கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகமா இருக்கட்டும், ஒரு வருடமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ராகு கேது குரு பகவான் சனி பகவான் எந்த நிலையில இருக்காருங்கிறத வச்சுதான் ஒரு ஜாதகமே விதி அமையும். அதே இந்த அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஜாதகம் நமக்கு வந்து இப்ப சனி பகவான் இருக்காருன்னா சனி பகவான் நமக்கு சாதகமா இருக்காரா, பாதகமா இருக்காரா, நட்புல இருக்காரா, பகையில இருக்காரா, இல்ல சுபஸ்தானங்கள்ல இருக்காரா. இந்த சனி பெயர்ச்சி நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு சனி பெயர்ச்சி பேசுறோம், சனி பெயர்ச்சி வருது. இந்த சனி பெயர்ச்சி என்ன பண்ணும்? அப்ப சனி பெயர்ச்சியில வந்து சனி திசையோ சனி புத்தியோ
சனி அந்தரமோ சூட்சுமமோ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு பலவீனம் நடந்தே தீரும். அவங்களுக்கு தான் பிரச்சனை, மற்ற இதுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் சனி பகவான் சுபஸ்தானத்துல இருந்து நல்ல நிலையில இருந்து உங்களுக்கு தசாபுத்தி நல்லதா சாதகமா இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சகல விதமான செல்வங்களையும் அந்த வருஷத்துல கிடைச்சே தீரும். சனி பகவான் பார்த்து பயப்படாத ஒரு மனிதர்கள் இல்லை. ஆனா குரு அப்படின்னா சந்தோஷப்படாம இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் இல்லை. குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் ஒரு ராசியில. அவர் இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய பார்வையினால அவருக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் சனி பகவான் இருக்கிற இடமா இருக்கட்டும், இருக்கிறதுக்கு அவங்களுடைய ராசிக்காக முன்னாடி இருக்கட்டும் பின்னாடி இருக்கட்டும், அவர் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்காக 8ஆம் இடத்துல இருக்கட்டும், உங்களுடைய ராசிக்காக 4ஆம் இடத்துல இருக்கட்டும், உங்களுடைய ராசிக்காக 7ஆம் இடத்துல இருக்கட்டும், சனி பகவான் எல்லா வகையிலையும் பிரச்சனைகள் உண்டு. அதையும் தாண்டி அவருடைய பார்வை என்பது பாத்தீங்க அப்படின்னா 3, 7, 10 இந்த பார்வைக்கும் அவருக்கு பலன் உண்டு. அப்ப சனி பகவான் எந்தெந்த வகையில ஒரு ஜாதகருக்கு நன்மை செய்வார் தீமை செய்வாங்கிறது 100க்கு 80% உங்களுடைய கர்ம வினையை தொட்டுத்தான் அது நல்லதா கெட்டதா அமையும். 20% நீங்க என்ன பாவ புண்ணியம் செய்றீங்கிறத வச்சுத்தான் அது அமையும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில சகல விதமான செல்வங்களும் பெற்று செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கையெல்லாம் வாழ்றீங்க அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகத்துல நல்ல அமைப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த 40% பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால, பாதிக்கப்பட்ட நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா மன அழுத்தத்துக்கு உண்டாகிறது. ஏன்னா அவர் சந்திரன் ஆழ்மன எண்ணக்காரகன். மன அழுத்தம் உண்டாகிறது, மன சந்தோஷம் இல்லாம வாழ்றது. இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் இன்னைக்கு தசாபுத்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராசியை மையமா வச்சு இருக்கிறதுனால நம்ம சந்திரனத்தை நம்ம கனெக்ட் பண்றோம். அப்போ உங்களுடைய தசாபுத்தி அப்படிங்கிறது ஒரு சில மாற்றங்களை கொடுத்தாலும் இந்த 2025 ஒரு சகல விதமான செல்வங்களும் உண்டுன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். உங்களுடைய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5க்கும் 10க்கும் உள்ள அதிபதி. செவ்வாய் அப்படின்னாலே ஒரு வீர தீர செயல்கள், போலீஸா இருக்கிறது, இராணுவமா இருக்கிறது, டாக்டர்ல அறுவை சிகிச்சை டாக்டரா இருக்கிறது, ரத்த சம்பந்தமான பல்லு சம்பந்தமா இதெல்லாம் செவ்வாயுடைய காரகம். அப்ப இந்த செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில இவ்வளவு நாள் நீசம் பெற்று இருந்தாரு. ஆனா நீசம் பெற்று இருந்த செவ்வாய் பகவான் இப்ப வக்ரம் பெற்று இருக்காரு. அப்ப நீச பங்க ராஜயோகம் உங்களுடைய வாழ்க்கையில செவ்வாய் சம்பந்தமா, நில சம்பந்தமா, சொத்து சம்பந்தமா, வீடு சம்பந்தமா, உங்களுடைய உடல் நல குறைபாடுகள், இரத்த சம்பந்தமா, பல்லு சம்பந்தமா, இந்த மாதிரி ஏதாவது இருந்த குறைகள் அனைத்தையும் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் விபரீத ராஜயோகம். பண சம்பந்தமா இருக்கட்டும், உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் 5க்கு உள்ள அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்து அதிபதி. குழந்தைகள் கிடைக்கிறது, குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது, காதல் திருமணங்கள் நிறைவேறது, இது எல்லாமே கண்டிப்பாக கைகூடும். அப்ப 2024 அனுபவிச்ச உங்கள் விஷயங்களை விட 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதை செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையுது. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். புனர்பூசம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா இந்த உங்களுக்காக 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு 2025. ஆனா 2025லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அவர் பின்னோக்கி நகர்வார். அதிசாரமா அப்படி போறாரு. அவரு இந்த 2025 வக்ரகதியாகவும் ஆவார். இதுல பொறுத்தளவுக்கு இந்த குருவினுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமை. அப்படி இல்லாட்டி இந்த ராகு கேது இருக்குல்ல, இது ஒரு பெரிய விஷயம். ராகு கேதுவை பார்த்தும் பயப்படாத ஒரு மனிதர்கள் இல்லை. ராகு கேதுக்குன்னு சொந்த வீடுகள் கிடையாது. எந்த கிரகத்தோட இணைவு பெறுதோ, எந்த கிரகத்தோடு அமருதோ, அமரக்கூடிய வீடு அதுக்கு சொந்தமாகிக்கும். அப்ப அந்த அடுத்த கிரகத்தினுடைய
செயலையும் இவங்க புடுங்கி செய்யறது இவங்களுடைய வேலை. அப்படிப்பட்ட இந்த ராகு கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு கேது பகவான் வர்றாரு. உங்களுடைய 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு ராகு கேது பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் ரெண்டுமே. அப்ப உங்களுக்கு அந்த பின்னோக்கி நகரக்கூடிய கிரகத்தை தான் பலன் உண்டு. அப்ப ராகு கேது என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டமான ஒரு செயல், கேது அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சுருக்கக்கூடிய ஒரு செயல். அப்ப ரெண்டுமே வந்து கலப்பு விதமா கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது சுபஸ்தானத்திலேயோ அசுபஸ்தானத்திலேயோ எப்படி இருக்கு, நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமாங்கிறது விதி ஜாதகம். உங்களுடைய ஜாதகத்தை மூணுமே, அதாவது தசாபுத்தியா இருக்கட்டும் கோச்சாரமா இருக்கட்டும், விதி ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நடப்புக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் முழுமையான பூரண ஜாதகம் இல்லையா? அப்ப இந்த ஜாதக அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூச நட்சத்திரம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். இன்னைக்கு 5 வருஷ காலமா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் கண்ட சனி நடந்துச்சு உங்களுக்கு. இன்னைக்கு அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. 2.5 வருஷம் முடியக்கூடிய இந்த காலகட்டம், அஷ்டம சனி முடியுது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பிடிச்ச புனி விலகுதுன்னு அர்த்தம். சனி பகவான் உங்களுக்கு இந்த 40% பேர் சொன்னோம்ல, இந்த 40% பேருக்கு ஒரு நல்லது கிடைக்கணும் அப்படின்னா 100க்கு எல்லாரும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பலமான வாழ்க்கையும் உண்டு, பலவீனமான வாழ்க்கையும் உண்டு. நீங்க உங்களுடைய லக்னம், முதல் விஷயம் என்ன அப்படின்னா லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசிநாதன். அப்ப மற்ற கிரகங்களுடைய சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதோ இல்ல மற்ற கிரகங்கள் சுப கிரகத்தோடு சேர்ந்து இணைவு பெறதோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சனி பகவான் அஷ்டம சனி காலங்கள் முடிகிறதே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கான அறிகுறி தான். இந்த 2025 24 விட பலமான வருஷமா அமையுது இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடமான சகோதர ஸ்தானத்துக்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கும் அயனம் சயனம் போகம் சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு உள்ள அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல புத்தி, அறிவு, ஞானம், கவிதை கலைஞர்கள் இப்படியெல்லாம் ஒரு நின்ன நிலையில ஒரு கவிதையை சொல்றேன் அப்படின்னா புதன் நல்லா இருக்கும். ஜோதிடர்கள் இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் பாருங்க. ஒரு ஜோதிடர் இருக்காருன்னா ஜோதிடருக்கு ஒரு கலை நுணுக்கங்கள் அதிகமா ஒரு இதை கொடுத்து ஒரு பேச்சாற்றல் அது மூலியமா செயல்படுறது, இது எல்லாமே ஒரு புதனுடைய காரகம் தான். பட்டிமன்றத்துல பேசுறாங்க, இந்த மாதிரி ஒரு பேச்சு ஆற்றல், பேச்சுக்கு ஒரு தனி திறமை, வலிமை, ஒரு நல்லதா கொடுக்கணும் அப்படின்னா அது புதனாகத்தான் இருக்கணும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உடலை வந்து குன்றி போக வைக்கிறது, அதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதும் புதன் பகவான் தான். அப்போ உங்களுக்கு சுபஸ்தானத்துல இருக்காரு, நல்லா இருக்காரா புதன், கெட்டு போயிருக்காரா புதன், அந்த தசாபுத்தி எதுவும் நடந்தால் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அப்ப இந்த புதனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுப கிரகம் தான். அவர் எந்த கிரகத்தோடு இணைவு பெறுதோ அந்த கிரகமாவே மாறிடுவார். நல்ல கிரகத்தோடு சேர்ந்தா நல்லதை செய்யறதும், கெட்ட கிரகத்தோடு சேர்ந்தா கெட்டதை செய்யறதும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2024 விட 2025 ஒரு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.